Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் மதிமுக பொதுச் செயலர் வைகோவை தொடர்ந்து பாமக தலைவர் அன்புமணியை அவரது இல்லத்தில் சந்திக்கிறார் முதலமைச்சர் விஜய். இது குறித்த விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் வினீஷ், பாமக தலைவர் அன்புமணியை சந்திப்பதற்காக முதலமைச்சர் விஜயின் கான்வாய் அங்கு வந்திருக்கிறது. என்ன விவரம்? அங்கு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னென்ன? தமிழ்நாடு முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் நேற்றைய தினம் பொறுப்பேற்றது முதல் பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களை நேரடியாக அவர்களுடைய இல்லத்திற்கும் அலுவலகத்திற்கும் சென்று சந்தித்து வாழ்த்துக்களை பெற்று வருகிறார். அந்த வகையில் தற்பொழுது முதற்கட்டமாக மாலை நேரத்தில் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை ஆலோசனை இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் நேரடியாக சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றிருந்தார். அதனைத் தொடர்ந்து மூத்த அரசியல் தலைவர் மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்களை நேரடியாக அண்ணா நகரில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்துக்கு சென்று வாழ்த்துக்களை பெற்றிருந்தார். வைகோ அவர்களும் பரஸ்பரம் அவருக்கு மரியாதை செலுத்தக்கூடிய வகையில மாலை அணிவித்து பொன்னாடை கொடுத்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து அனுப்பியிருக்கிறார். இருவரும் அங்கிருந்து வெளிவரும் போது இரு கைகளையும் உயர்த்தி பிடித்து தொண்டர்களை பார்த்து கையசைத்திருந்தார்கள். அதே நேரத்தில் தொண்டர்களும் அதிக அளவில் அங்கு கூடியிருந்ததால் அங்கு ஒரு அசாதாரண சூழல் ஏற்பட்டக்கூடிய சூழ்நிலையில பெரும்பாலான பாதுகாப்பு மத்தியில தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு தற்பொழுது சென்னை அடுத்த பனையூரில் இருக்கக்கூடிய பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய இல்லத்திற்கு நேரடியாக சென்று அன்புமணி ராமதாஸையும் அவருடைய மனைவி சௌமியா அன்புமணியும் நேரடியாக சந்தித்து வாழ்த்துக்களை பெற இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அருகாமல் இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களையும் சந்திக்க நேரம் கேட்கப்பட்டிருக்கிறது. சரியாக ஒரு 6 மணி அளவில் இந்த சந்திப்பிற்கும் நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பரஸ்பரம் ஒவ்வொரு தலைவர்களையும் மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்துக்களை பெற தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் காலை முதலே கிட்டத்தட்ட 2 தலைவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். தற்பொழுது மூன்றாவது நிகழ்ச்சியாக தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்று வருகிறார். அரசியல் சார்ந்த நிகழ்வாக இருந்தாலும் பல இடங்கள்ல நேரடியாக இரு தலைவர்களும் சந்திக்கும் பொழுது பரஸ்பரம் நலம் விசாரிப்பார்கள், ஒருவருக்கொருவர் நலம் விசாரித்து அன்பை வெளிப்படுத்துவார்கள். அந்த வகையில் அரசியலை தாண்டி இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. இதற்கு முன்பாக ஒவ்வொரு தலைவர்களையும் நேரடியாக களத்தில் தேர்தலுக்கு முன்பாக அவர் விமர்சனம் செய்யும் போது கூட பல்வேறு தலைவர்களும் எதிர்மறையான கருத்துக்களை அவர் மீது வைத்திருந்தார்கள். குறிப்பாக தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை இதற்கு முன்பாக கட்சி ஆரம்பித்தது முன்பாக தான் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் அவர் நேரடியாக சந்தித்திருந்தார், பரஸ்பரம் நலம் விசாரித்திருந்தார். கட்சி ஆரம்பித்து தேர்தலுக்கு பிறகாக முதன்முறையாக நேரடியாக அவருடைய இல்லம் தேடி தங்களுடைய வாழ்த்துக்களை பெறுவதற்காக விஜய் அவர்கள் சென்றிருந்தார். இதற்கு பரஸ்பரம் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் நேரடியாக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக வீட்டினுடைய வாசல் வரை வந்து ஆரத்தழுவி வரவேற்று அவருக்கு தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய வகையில புத்தகம் மற்றும் பூங்கொத்து சால்வை கொடுத்து வாழ்த்தி அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக வைகோ அவர்களை நேரடியாக சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றிருந்தார். தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸை அவருடைய இல்லத்திற்கு நேரடியாக சென்று வாழ்த்துக்களை பெற விஜய் அவர்கள் சென்றிருக்கிறார். இந்த சந்திப்பு முடித்த பின்னராக இதற்கு முன்பாக தன்னுடைய அண்ணன் என்று பல இடங்களில் விஜய் அவர்கள் பேசக்கூடிய நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களையும் சந்திக்க நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 6 மணி அளவில் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திலும் இந்த சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தலைவர்களும் நேரடியாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதுக்கு பிறகாக முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு பிறகாக பல்வேறு தலைவர்களும் சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் தொலைபேசி வாயிலாகவும் அவருக்கு பல்வேறு வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் பதிவிட்டு வருகிறார்கள். அந்த வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் என்ற அடிப்படையில் தற்பொழுது ஒவ்வொரு தலைவர்களாக நேரடியாக சென்று மூத்த தலைவர்கள் தமிழ்நாட்டில் பல காலங்களாக அரசியலில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அவர்களுடைய அனுபவங்களும் ஆசையும் நமக்கு வேண்டும் என்ற அடிப்படையில் தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நேரடியாக ஒவ்வொரு தலைவர்களையும் சந்தித்து வருகிறார். இந்த சந்திப்புக்கு பிறகு நாளைய தினமும் பல்வேறு தலைவர்களை சந்திக்க நேரம் கேட்கப்பட்டிருக்கிறது. தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அதே போல டெல்லிக்கு சென்றும் பிரதமர் மோடி உட்பட பல்வேறு தலைவர்களும் சந்திக்க நேரம் கேட்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் இருந்தும் தமிழ்நாடு அரசு தரப்பில் இருந்தும் ஒரு தகவல் கூறப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தலைவர்களும் நேரடியாக சந்தித்து ஒரு 5 முதல் 15 நிமிடம் வரை தனித்தனியாக அவர்களிடம் உரையாடுகிறார்கள். வெற்றி வாய்ப்பு குறித்தும் அதே போல களச்சூழல் குறித்தும் வெற்றி பெற்றதற்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கக்கூடிய வகையில பல்வேறு தலைவர்களும் அவருக்கு நேரடியாக பொன்னாடை மற்றும் பூங்கொத்து புத்தகங்களை கொடுத்து வாழ்த்தி வரவேற்று அனுப்பி வைக்கிறார்கள். இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. அரசியலில் ஒரு அதிமுக திமுக இல்லாத ஒரு புதிய கட்சி நேரடியாக களத்திற்கு வந்து கட்சி ஆரம்பித்த 2 ஆண்டுகளிலேயே தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்பது என்பது இதுவே முதல் முறை. 1967 1977 பிறகு வரலாறு திரும்புகிறது என்ற அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகம் நேரடியாக களத்திற்கு வந்திருந்தார்கள். நேரடியாக யாரையும் எதிர்க்காமல் திமுகவை மட்டுமே தன்னுடைய பிரதான எதிரியாக மையப்படுத்தி விஜய் அவர்கள் தேர்தலில் சந்தித்திருந்தார். முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் மீது பல்வேறு விமர்சனங்களையும் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் அரசியல் மாண்பை கடைபிடிக்கக்கூடிய வகையில அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்க வகையில முதற்கட்டமாக தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் திமுகவினுடைய தலைவருமான ஸ்டாலினை நேரடியாக அவருடைய இல்லத்துக்கு சென்று அவருடைய மகன் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் நேரடியாக சந்தித்து வாழ்த்துக்களை பரிமாறி கொண்டிருக்கிறார். தற்பொழுது அதற்கு அடுத்த கட்டமாக
மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்களையும் அவருடைய மகன் துரை வைகோ அவர்களையும் சந்தித்திருக்கிறார். தற்பொழுது பணியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய மனைவி சௌமியா அன்புமணியும் நேரடியாக சந்தித்து வாழ்த்துக்களை பெற தற்பொழுது அங்கு வந்திருக்கிறார். இந்த சந்திப்பை பொறுத்தவரை ஒவ்வொரு தலைவருக்கும் சராசரியாக 5 முதல் 10 நிமிடம் நேரடியாக உரையாற்றுவார்கள். அவருடைய இந்த வெற்றிக்கு நேரடியாக தங்களுடைய அன்பையும் ஆதரவையும், அதே போல தமிழ்நாட்டில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உங்களுடைய பணிகள் முக்கியத்துவம் பெறுகிறது, அடுத்த கட்டமாக தமிழ்நாடு மக்களுக்கு உரிய வகையில உங்களுடைய உழைப்பை கொடுக்க வேண்டும் என்று பல்வேறு தலைவர்களும் சமூக வாயிலாக அவருக்கு அன்பையும் அதே போல வாழ்த்துக்களையும் பரிமாறி வருகிறார்கள். இந்த சந்திப்பு முடித்த பின்னராக நீலாங்கரையில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களையும் நேரடியாக சந்திக்க இருக்கிறார். ஒவ்வொரு தலைவர்களும் அரசியலை கடந்து அரசியல் மாண்பை கடைபிடிக்கக்கூடிய வகையில, அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்கக்கூடிய வகையில விஜய் அவர்களுக்கு நேரடியாக தங்களுடைய வாழ்த்துக்களை பரிமாறி வருகிறார்கள். இது ஒருபுறம் இருந்தாலும் சட்டசபையில் கூட இன்றைய காலையில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் 232 சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக தங்களுடைய பதவியை ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கு பிறகு சட்டசபையில் ஒவ்வொரு தலைவர்களும் நேரடியாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு அந்த அவையிலேயே வணக்கத்தை தெரிவித்திருந்தார்கள். அங்கேயும் பரஸ்பர நலம் விசாரித்திருந்தார்கள். அது ஒருபுறம் இருந்தாலும் நேரடியாக வீடு தேடி சென்று வாழ்த்துக்கள் தெரிவிக்க வேண்டும் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த வகையில் தான் இதற்கு முன்பாக பல்வேறு தலைவர்களும் நேரடியாக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தாலும் கடந்த காலங்களில் ஒவ்வொரு தலைவர்களும் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் வைகோவை தொடர்ந்து பாமக தலைவர் அன்புமணி இல்லத்திற்கு சென்றிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். வாசலுக்கே வந்து வரவேற்றிருக்கிறார் பாமக தலைவர் அன்புமணி. விஜயை வரவேற்று உபசரித்திருக்கிறார் அவரது மனைவி சௌமியா அன்புமணி. அன்புமணி இல்லத்தில் முதலமைச்சர் விஜய் அவரை சந்தித்து பேசுகிறார். தொடர்ந்து தலைவர்களை சந்தித்து வாழ்த்து பெறக்கூடிய நிலையில் தற்பொழுது பாமக தலைவர் அன்புமணியின் இல்லத்திற்கு நேரடியாக சென்று அங்கு வாழ்த்துக்களை பெற்றிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். விஜயை வாசலுக்கே வந்து வரவேற்றிருக்கிறார் பாமக தலைவர் அன்புமணி. வாசனை பின்னாடி பாரு வாசனை.
பாமக தலைவர் அன்புமணியை சந்தித்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். அவரை வரவேற்பதற்காக வாசலுக்கே வந்து அன்புமணி மற்றும் சௌமியா அன்புமணி இருவரும் வந்து நின்று வரவேற்றிருக்கிறார்கள். பாமக தலைவர் அன்புமணி மற்றும் அவரது மனைவி சௌமியா அன்புமணி இருவரும் முதலமைச்சர் விஜய்க்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். பாமக தலைவர் அன்புமணியின் இல்லத்தில் முதலமைச்சர் விஜய். Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbudur.